27 நட்சத்திரங்களில் 7வது நட்சத்திரமாக வருதுங்கிறது வந்து இந்த புனர்பூசம் நட்சத்திரம். இந்த புனர்பூசத்தின் நட்சத்திரத்தோட உருவம் வந்து வீடுன்னு குறிப்பிடக்கூடிய ஒரு உருவத்தில் இருக்கும்னு சொல்கிறாங்க. அதே சமயம் வந்து இந்த நட்சத்திரத்தோட அதிபதி வந்து குரு பகவான். இது வந்து ஒரு உடைந்த நட்சத்திரம். அதாவது எப்படின்னா, இந்த நட்சத்திரோட வந்து ஒரு முதல் 3 பாகங்கள், அதாவது புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்கள் வந்து மிதுன ராசியிலும், புனர்பூசம் 4ஆம் பாதம் மட்டும் கடகராசியிலும் வியாபத்தில் உள்ளது. அதாவது கடகத்துக்கும் மிதுனத்துக்குமான ஒரு பாலமாக செயல்படக்கூடிய நட்சத்திரம் இந்த புனர்பூசம் நட்சத்திரம். இந்த 2019 புத்தாண்டு மற்றும் நடக்கக்கூடிய ராகுகேது பயிற்சி வந்து புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறப்போ, புனர்பூசம் 1, 2 முதல் ரெண்டு நட்சத்திர பாதங்கள் இருக்கவங்களுக்கு தொழில் ரீதியாக வந்து போட்டிகள், இதுவரைக்கும் இருந்த போட்டிகள் வந்து கொஞ்சம் கம்மியாகும்னு சொல்லலாம். அதே சமயம் பொருளாதார விஷயத்தில் வந்து நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். யாரையும் நம்பி நீங்கள், அதாவது பண விஷயத்தில், பணத்தில் வந்து டீல் பண்ணிருக்கவங்க, ஃபினான்ஸில் இருக்கவங்க, இந்த கேஷியராக இருக்கக்கூடியவங்க, இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் வந்து பண விஷயங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். முக்கியமாக வந்து அறிமுகம் இல்லாத நபர்கள்கிட்ட பழகும்போது, அதுவும் முக்கியமாக பண விஷயங்களில் வந்து ஒரு பழக்க வழக்கம் ஏற்படும் போது முடிஞ்ச அளவு கேர்ஃபுல்லாக இருக்கிறதுங்கிறது நல்லது. மற்றபடி புனர்பூசம் 1, 2ஆம் பாதங்களுக்கு நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. பட் குடும்பத்தில் வந்து உங்கள் ராசிலேயே வந்து, அதாவது இந்த டைமில் வந்து உங்கள் நட்சத்திரத்திலேயே வந்து ராகு பகவான் பயிற்சியை வந்து நிற்கார். ஸோ அந்த ஒரு காரணத்தினால வந்து குடும்ப விஷயங்களில் வந்து, அதாவது குடும்பத்துக்கு தேவையான பொருள் வாங்குறதுக்காக வெளியில் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். இந்த சூழ்நிலை எதுக்காக உருவாகுதுன்னா, இந்த டைமில் நீங்கள் வந்து ஆடம்பர செலவுகள், அதே சமயம் விருந்து கேளிக்கைகளை சமைக்கிற போய் செலவு பண்ணுற மாதிரி அமைப்புகள் வந்து அதிகமாக இருக்குங்கிற காரணத்தினால அந்த செலவுகளை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும். அதுக்காக கடன் வாங்கி கடன்காரன் ஆகணுங்கிற மாதிரியான ஒரு பலன் இருக்கிறதுங்கிறதால முடிஞ்ச அளவுக்கு தேவையில்லாத செலவுகள், ஆடம்பர செலவுகளை கம்மி பண்ணிக்கிறது நல்லது. மிக முக்கியமாக வந்து புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவங்க நைட் ட்ராவலிங்கை கம்மி பண்ணிக்கிறதுக்கு நல்லது. அதே சமயம் வண்டி வாகனங்களில் போகையில் ரொம்ப எச்சரிக்கையாக போகணும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு இந்த டைமில் வந்து உடலில் வந்து ஒரு சில மாதிரி, அதாவது இது வரைக்கும் இருந்த பெரிய பிரச்சனைகள், உபாதைகள்லாம் எதுவுமே இருக்காது. ஒரு சிலருக்கு தலைவலி அல்லது தலை சுற்றல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இது வந்து என்னென்னா, டைமுக்கு சாப்பிடாமல் இருக்கிற ஒரு சூழ்நிலை உருவாகுங்கிற காரணத்தினால உங்கள் உடம்பை நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஸோ வந்து புனர்பூசம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் 1, 2 இந்த 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவாக இருந்தாலும் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். பொருளாதார வசதிகள் மேம்படும். இது வரைக்கும் வந்து வராமல் இழுத்துட்டு இருந்த பணங்கள் எல்லாமே வந்து இனிமேல் நிச்சயமாக கைக்கு வரும். அதே சமயம் உங்கள் பொருளாதார நிலைமை வந்து பல மடங்கு உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் குடும்பத்தை விட்டு கொஞ்சம் அந்நிய தேச பயணங்கிற மாதிரி போயிருந்தீங்கன்னா, இந்த டைமில் வந்து குடும்பத்தோட சேர்ந்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதே மாதிரி புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறப்போ, புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதங்களில் முதல் 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வந்து மாணவர்கள் கொஞ்சம் அதிகமான சிரத்தை எடுத்து படிக்க வேண்டிய சூழ்நிலையில் கட்டாயத்தில் இருக்கீங்க. இந்த டைமில் மிக முக்கியமாக வந்து புனர்பூசம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்த மாணவர்கள் வந்து தேவையில்லாத நண்பர்கள் சாவகாசத்தை வந்து தவிர்த்துறதுங்கிறது நல்லது. தேவையில்லாத பிரச்சனைகள் அதனால் வருங்கிற காரணத்தினால முடிஞ்ச அளவுக்கு அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதே சமயம் இந்த விளையாட்டு போட்டிகள், விளையாட்டு விஷயங்களில் தலையிடுற மாணவர்கள் வந்து, பங்கேற்றுக்கிற மாணவர்கள் வந்து இந்த டைமில் பரிசுகள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும், அந்த விளையாட்டு விஷயங்களில் வந்து உங்கள் உடம்பையும் ஆரோக்கியத்தையும் கொஞ்சம் தெளிவாக மெயின்டைன் பண்ணிக்கிறதுங்கிறது நல்லது. என்ன ரீசன் அப்படின்னு பார்க்குறப்போ, உங்கள் நட்சத்திரத்திற்குள்ளேயே வந்து ராகு பகவான் சஞ்சரிச்சிட்டு இருக்காருங்கிற காரணத்தினால உங்கள் மனது வந்து ஒரு தெளிவான முடிவெடுக்கிறதுக்கு, குறிப்பாக மாணவர்களுக்கு தெளிவான முடிவெடுக்கக்கூடிய விஷயங்கள் வந்து கோட்டை விட்டுருவீங்கிற ஒரு காரணத்தினால தான் இதெல்லாமே வந்து வரக்கூடிய குரு பயிற்சி 2019 அக்டோபர் மாதம் நடக்க வரக்கூடிய குரு பயிற்சி வரைக்கும் இதை மெயின்டைன் பண்ணிட்டே வரணும். அதே சமயம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவங்க, புனர்பூசம் 3, 4ஆம் பிறந்த மாணவர்கள் வந்து உங்கள் தகுதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு படிக்கிறீங்களோ அந்தளவுக்கு ரிசல்ட் கண்டிப்பாக பாசிட்டிவாக கிடைக்கும். ஏன்னா அதுக்கு அந்த மாதிரி நட்சத்திர சஞ்சாரங்கள் எல்லாமே இருக்குது. குறிப்பாக வந்து பிப்ரவரிக்கு மேலே தான் உங்களுக்கு பல விஷயங்கள் மாற்றம் ஏற்படுங்கிற காரணத்தினால இப்போ இருந்தே நீங்கள் எஃபர்ட் போட்டு வரதுங்கிறது நல்லது. மற்றபடி வந்து புனர்பூசம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ்ல சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது ஃபினான்ஷியலில் மட்டும், அதாவது பண வரவு செலவுகளில் மட்டும் கொஞ்சம் கடுமையான எச்சரிக்கையில் இருந்துக்கிறது நல்லது. இந்த டைமில் புதுசாக பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தொழில் ஆரம்பிக்க போகிறவங்க ஒரு தடவை நீங்கள் எப்போவுமே பார்க்குற ஜோதிடர்கிட்ட ஒரு தடவை ஆலோசனை பண்ணிட்டு உங்கள் ஜாதகங்களில் நடக்கக்கூடிய திசாபுத்திகள் பாசிட்டிவாக இருக்குதுங்கிற பட்சத்தில் மட்டும் நீங்கள் இப்போ புதிய தொழிலில் இறங்குங்க. மற்றபடி புனர்பூச நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் 2019ஆம் வருடம் பல வகையிலையும் முன்னேற்றமான பலன்களை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வார வாரம் வெள்ளிக்கிழமை வரக்கூடிய
காலையோ அல்லது மாலையோ ஏதோ ஒரு நேரம் வந்து 100% வந்து நீங்கள் பிள்ளையார் தரிசனம் கண்டிப்பாக பண்ணணும். அதுவும் வந்து அரச மரத்துக்கு அடியில் இருக்கிற பிள்ளையார்னால் இன்னமும் சிறப்பாக இருக்கும். அதே சமயம் உங்கள் நட்சத்திர அதிபதி வந்து குரு பகவானுங்கிற காரணத்தினால வியாழக்கிழமை குரு பகவானுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச மாதிரி விளக்கு போட்டு வருது அல்லது கொண்டக்கடலை மாலையில் போடுறது இந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்கிறது மூலயமா இந்த குரு மூலியமாக நடக்கக்கூடிய நெகட்டிவையும் அதே சமயம் ராகு மூலியமாக நடக்கக்கூடிய நெகட்டிவான பலன்களையும் இந்த பரிகாரங்கள் வந்து நிவர்த்தி செய்யுங்கிற அமைப்பு இருக்கிறதால, மற்றபடி வந்து புனர்பூசம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முதல் 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் சின்ன சின்ன நெகட்டிவ் இருந்தாலும் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த 2019ஆம் ஆண்டு வந்து பல வகையிலும் முன்னேற்றத்தை தரக்கூடிய ஆண்டாக அமைய போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.